அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல்-மக்தூம் பகுதி 58. போன பகுதியில பத்ர் போர்ல கிடைத்த பொருட்களுக்காக சர்ச்சை ஏற்பட்டதை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி, அந்த பொருட்களை பத்ர் மைதானத்திலேயே பங்கு வைக்கல, அதுக்கு மாறா அனைத்து பொருட்களையும் ஒன்று சேர்த்து அதற்கு அப்துல்லா இப்னு கஅப பொறுப்பா நியமித்தாங்க. பிறகு அந்த பொருட்களுடன் எல்லாரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டாங்க. போற வழியில மலிக் மற்றும் நாசியா என்ற இடங்களுக்கு மத்தியில் உள்ள மணல் மேட்டுக்கு அருகில தங்குனாங்க. அங்கதான் பொருள் கிடைத்த பொருட்களை பங்கு வச்சாங்க. 5இல் ஒரு பகுதிய அல்லாஹுவிற்காக ஒதுக்குனாங்க. மீதம் இருந்த அனைத்தையும் போரில் கலந்த அனைத்து வீரர்களுக்கும் சட்டப்படி பங்கு வச்சாங்க. பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சஃப்ராங்கிற ஒரு இடத்துக்கு போனாங்க. அங்க நல் இப்னு ஹாச கொல்லும்படி அலி இப்னு அபுதாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இவன் தான் பத்ர் போரில் எதிரிகளின் கொடியை ஏந்தினவன். இவன் குறைசி குற்றவாளிகளிலேயே ஒரு பெரிய குற்றவாளி. இஸ்லாமுக்கு எதிரா பெரும் சூழ்ச்சிகளை செஞ்சவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் நோவினை செஞ்சவன். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கொன்றுவிடும்படி கட்டளையிட்டாங்க. பிறகு இர்குல் லுஃபியா என்ற இடத்திற்கு போகும்போது உக்பா இப்னு அபு முயீத்தையும் கொல்லும்படி ஆசிம் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டாங்க. சில நபர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டதா கூறப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உக்பா செய்த தீங்க ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கும்போது அந்த சமயம் முதுகில் ஒட்டகத்தின் குடலை போட்டவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக அவர்களின் கழுத்தை போர்வையால் இருக்குனவன். அந்த சமயம்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கொல்ல சொல்லி கட்டளையிட்ட பிறகு அவன் நபி அவர்களிடம், முஹம்மதே, எனது பிள்ளைகள் என்ன ஆவார்கள்னு கேட்டான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கும் நெருப்புத்தான் என்று சொன்னார்கள். இந்த 2 பேரும் இதற்கு முன்னாடி செய்த குற்றங்கள் மிகவும் மோசமானவை, மறக்க முடியாதவை. அது மட்டுமல்ல, இவர்கள் தங்களின் குற்றங்களுக்காக வருத்தமே அடையல. இவர்களை விடுதலை செய்தால் மீண்டும் இஸ்லாமிற்கு கெடுதிகள் மட்டும்தான் செய்வாங்க. அதனால தான் இவர்களை கொல்றது அவசியமான ஒன்றா இருந்துச்சு. கைதிகளின் இருவரை தவிர வேறு எவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யல. 2 தூதர்களின் மூலமா வெற்றியின் நற்செய்தியை தெரிந்தவுடன் முஸ்லிம்களும் அவர்களது தலைவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக மதீனாவிலிருந்து புறப்பட்டாங்க. இவர்களின் சந்திப்பு ரவ்வாங்கிற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நிகழ்ந்துச்சு. அப்போது அவர்களிடம் மதீனாவை சேர்ந்த சலமா இப்னு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்க எங்களுக்கு எதற்கு வாழ்த்து சொல்றீங்க? கட்டப்பட்ட ஒட்டகத்தை போன்றிருந்த சொட்டை தலை கிழவர்களை தானே நாங்க போரில் எதிர்கொண்டோம். அதனால எளிதில் அவர்களுடைய கழுத்துக்களை அறுத்தோம்னு சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலா பூத்து, எனது சகோதரனின் மகனே, நீ யாரை அப்படி கூறுகிறாயோ அவர்கள்தான் குறைசிகளின் தலைவர்கள்னு சொன்னார்கள். மதீனாவின் தலைவர்களின் ஒருவரான உசைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்த்து கூறும்போது, அல்லாஹுவின் தூதரே, உங்களுக்கு வெற்றி அளித்து உங்கள் கண்ணை குளிர செய்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். நீங்கள் எதிரிகளுடன் போர் புரியத்தான் போறீங்கன்னு நினைச்சு நான் பத்ரிலிருந்து பின்வாங்கல. வியாபார கூட்டத்தை தான் நீங்க சந்திக்க போறீங்கன்னு நினைச்சேன். அதனால தான் நான் உங்களுடன் வரல. நீங்க எதிரிகளை சந்திக்கத்தான் போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் பின்வாங்கியிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், நீர் உண்மை கூறுகிறீர்கள் என்று சொன்னாங்க. இது மாதிரி பல தலைவர்களின் வாழ்த்துக்களை கேட்டு பதிலளித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ள நுழைந்தாங்க. பெரும் வெற்றியை பெற்று வரும் அவர்களை மதீனாவில் இருந்த எதிரிகளும் மதீனாவை சுற்றியிருந்த எதிரிகளும் அதை பார்த்து பயந்தாங்க. இஸ்லாமின் வெற்றியை கண்டு அதை உண்மை மார்க்கம் என்ற அறிந்த பலர் மனம் உவர்ந்து இஸ்லாமை ஏத்துக்கிட்டாங்க. மறுபுறம் சில விசமிகள் வேற வழி இல்லாம தாங்களும் இஸ்லாமை தழுகிறோம்னு சொன்னாங்க. ஆனா மனதிற்குள் இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் வெறுத்தாங்க. அத்தகையோர் தான் அப்துல்லா இப்னு உபையும் அவனது நண்பரும் ஆவார். இந்த நயவஞ்சவர்கள் இஸ்லாமிற்கு செய்த துரோகங்களை இந்த நூல்ல முக்கியமான இடங்கள்ல வரும்போது பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து ஒரு நாள் கழித்து கைதிகள் மதீனாவிற்கு அழைத்து வரப்பட்டாங்க. அவர்களை தங்களது தோழர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என உபதேசித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த உபதேசத்தை செயல்படுத்தும் விதமாக கைதிகளுக்கு ரொட்டிகளை உண்ண கொடுத்து நபி தோழர்கள் பேரித்த பழங்களையும் புசித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களுடன் கைதிகளை பற்றி ஆலோசிச்சாங்க. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவின் தூதரே, இவங்க எல்லாரும் நமது தந்தை வழி உறவினர்களா இருக்காங்க, நமது சகோதரர்கள் மற்றும் நெருக்கமான குடும்பத்தார்களா இருக்காங்க. அதனால இவர்களை கொலை செய்யாம இவர்களிடம் ஃபித்யா ஈட்டுத்தொகை பெற்றுக்கொண்டு இவர்களை விடுதலை செய்வோம். நாம வாங்குற இந்த ஈட்டுத்தொகை இறை நிராகரிப்பவர்களை எதிர்ப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும்.
அதிவிரைவில் அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடும். அப்போது இவர்களும் நமக்கு உதவியாளர்களாக மாறுவாங்கன்னு சொன்னாங்க. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அலி அவர்களிடம், கத்தாபின் மகனே, நீங்கள் என்ன யோசனை சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹுவின் மீது ஆணையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறிய ஆலோசனையை நான் விரும்பல. மாறாக இவரை கொலை செய்வதே எனது யோசனை. இதுல இருக்கிற என்னுடைய உறவினரை என்னிடமே கொடுத்துருங்க. அவருடைய கழுத்தை நானே வெட்டுறேன். அக்கீல் இப்னு அபுதாலிபை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கழுத்தை வெட்டட்டும். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவரது சகோதரனை கொடுங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவரது கழுத்தை வெட்டட்டும். இதன் மூலம் இணை வைப்பவர்கள் மீது எங்களுடைய உள்ளத்துல எந்த பிரியமும் இல்லைன்னு அல்லாஹ் தெரிந்து கொள்வான். அது மட்டுமா, இப்போது கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் குறைசிகளின் தலைவர்களும் அவர்களை வழிநடத்தும் கொடுங்கோலர்களும் ஆவாங்க. இதுதான் என்னுடைய யோசனைன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்று கைதிகளிடம் ஈட்டுத்தொகை பெற்று உரிமையிட்டாங்க. ஈட்டுத்தொகை 1000 வெள்ளி நாணயங்களிலிருந்து 4000 வெள்ளி நாணயங்கள் வரை நிர்ணயிக்கப்பட்டுச்சு. மக்காவாசிகளில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் மதினாவாசிகளுக்கு எழுத படிக்க தெரியாது. அதனால ஈட்டுத்தொகை கொடுக்க இயலாத மக்கா கைதிகள் மதினாவை சேர்ந்த 10 சிறுவர்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்கணும்னு பணிக்கப்பட்டாங்க. அவ்வாறு சிறுவர்களுக்கு நன்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தவுடன் அவர்களை விடுதலை செய்யப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினாங்க. நான் கூறினதை விரும்பல. அதனால கைதிகளிடம் ஈட்டுத்தொகையை பெற்று உரிமையிட்டாங்க. அதற்கு அடுத்த நாள் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுதவர்களாக இருந்தாங்க. நான் அல்லாஹுவின் தூதரே, நீங்களும் உங்களது தோழரும் ஏன் அழுறீங்கன்னு கேட்டேன். அழுகைக்குரிய செய்தி எதுவும் இருந்துச்சுன்னா, முடிஞ்சிச்சுன்னா நானும் அழுவுறேன், முடியலைன்னா நீங்கள் அழுவதற்காக நானும் அழ முயற்சி செய்கிறேன்னு சொன்னாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈட்டுத்தொகை வாங்கியதின் காரணமாக உமது தோழர்களுக்கு ஏற்பட்டதை எண்ணி நான் அழுவுறேன். அருகில் உள்ள ஒரு மரத்தை சுட்டி காண்பித்து, இந்த மரத்தை விட நெருக்கமாக அவர்களுக்குரிய வேதனை எனக்கு காண்பிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விவரம் அடுத்த பகுதியில பார்க்கலாம். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.